அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உரிமை தாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இந்த கதை வந்து ஒரு அண்ணன் தம்பி உறவு எந்த அளவுக்கு இருக்கும், அவங்களுடைய நட்பு எந்த அளவுக்கு இருக்கும், அவங்களுடைய அண்ணன் தம்பி உறவை பத்தி பேசக்கூடியதா இருக்கும் இந்த ஒரு கதை. ரொம்ப அழகான ஒரு கதை. அந்த ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்ரிஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்ரிஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன், லைக் அடிச்சு உடச்சிருங்க, சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆஸ் யூஷுவல் சொல்றது தான். நம்மளுடைய வேதாந்துல பாத்தீங்க அப்படின்னா ஜேய்க்கும் நீட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது, சரிங்களா? யாராச்சும் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வேதாந்துல பாத்தீங்க அப்படின்னா ஜேய் அண்ட் நீட் ரெண்டுத்துக்குமே கிளாஸஸ் அப்படின்றது எடுத்துட்டு இருக்கோம். நிறைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஜேஇ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க, ஜேஇ அட்வான்ஸ். நீட்டும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாணவர்கள் நிறைய மாணவிகள் கிளியர் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய வேதாந்துல. எந்தெந்த இடத்துல இந்த ஆஃப்லைன் சென்டர் இருக்குன்னு பாருங்க. அண்ணாநகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பெரம்பூர், பெருங்குளத்தூர், இந்த எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் இருக்குது. நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ல ஜேஇ அண்ட் நீட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது. உங்களுடைய வேதாந்துல பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் அட்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். நம்மளுடைய வேதாந்தத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு மாணவருக்கும் பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் அட்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி 100% கேரண்டீட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்கும். 100% கேரண்டீட் இம்ப்ரூவ்மெண்ட். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ்லாம் ஆர்என்டி பண்ணி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஷின்ஸ் எடுப்போம். ரொம்ப சூப்பரா இருக்கும். பேரண்ட் ஆப் இருக்கும், டவுட் ஆப் இருக்கும், ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது நம்மளுடைய வேதாந்தத்துல இருக்குது. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா யாரு சார் டீச் பண்ணுவோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ். ஆக்சுவலாக நான் அண்ணா நகர்ல இருந்திருக்கேன். அண்ணா நகர்ல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா டெல்லியிலேருந்துலாம் என்ன பண்ணுவாங்கன்னா டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. மகாராஷ்டிரா, இந்த மாதிரி வேற வேற இந்தியாவுடைய மூளை முடுக்குகள்ல இருந்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து இங்க நம்ம பசங்களுக்காக தங்கி கிளாஸ் எடுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸால என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க வழி நடத்தப்படுவீங்க. உங்களுக்கு 3-வே டவுட் சப்போர்ட் இருக்கும். டவுட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூப்பரா கிளியர் பண்ணுவாங்க. அகாடமிக் மென்டார்ஸ் இருப்பாங்க. ஹைடெக்கான கிளாஸ்லாம் ரொம்ப நீட்டா இருக்கும். ஸ்மார்ட் போர்டில் தான் கிளாஸ் இருப்பாங்க. ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் இருக்கும். சின்ன சின்னதாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது உங்களுடைய வேதாந்தத்தில் இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ், அகாடமிக் மென்டார்ஸ், டவுட் சப்போர்ட், ஹைடெக்கான கிளாஸஸ், ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. உங்களுடைய வேதாந்தத்துல பாத்தீங்க அப்படின்னா தற்போது ஜேஇ அண்ட் நீட், சரிங்களா, ரெண்டுத்துக்குமே கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது, சரிங்களா? நம்மளுடைய வேதாந்தத்துல நீங்க நேரில் ஒரு வாட்டி உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா விசிட் பண்ண முடியும். விசிட் பண்ணிட்டு கூட என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஐவி சாட் எக்ஸாம். ஐவி சாட் அப்படின்றது இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டெஸ்ட் எழுதுறது மூலியமா அதுல எவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப் டு 90% வரையுமே ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால யாராச்சும் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா எழுதுங்க. கண்டிப்பா நீங்க எவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப் டு 90% வரையுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கண்டிப்பா ஐவி சாட் எக்ஸாம் எழுதுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நியர்லி உங்களால சென்டரை விசிட் பண்ண முடியும். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம ஆஸ் யூசுவல் சொன்னதான் நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ், அதோடைய ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு வாட்டி கால் பண்ணுங்க, நேரில் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்க. எப்படியும் வந்து ஒரு டியூஷன் நேரில் போய் படிப்பீங்களோ அதே மாதிரி நம்மளுடைய வேதாந்துல ஜேஇ அண்ட் நீட்டுக்கு நேரில் போய் படிக்க முடியும், சரிங்களா? சரி, ஓகே, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடுவோமா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உரிமை தாகம் அப்படின்னு ஒரு கதை பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்? உரிமை தாகம் அப்படின்ற மாதிரி ஒரு கதை, சரிங்களா? இந்த உரிமை தாகத்தை இயற்றுனது யாரு அப்படின்னா பூமணி. அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த உரிமை தாகத்தை இயற்றிருக்காரு. ரொம்ப அழகான கதை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை, சரிங்களா? உரிமை தாகம் அப்படின்னு ஒரு கதை. அதை யாரு இயற்றிருக்கா அப்படின்னா பூமணி அப்படின்னு ஒருத்தர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த உரிமை தாகம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கதையை வந்து இயற்றியிருக்காரு, சரிங்களா? அவரை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நம்ம கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். பாப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் 100 குறிப்பு, அவரை பத்தி இருக்கக்கூடிய ஆசிரியர் குறிப்பு பார்த்துருவோம். ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கதைக்குள்ள வருவோம், சரிங்களா? ஓகே, உரிமை தாகம் என்ற சிறுகதை பூமணி சிறுகதைகள் என்னும் தொகுப்பில் உள்ளது. இது எங்க இருக்குது அப்படின்னா பூமணி சிறுகதைகள்.
பூமணி சிறுகதைகள் அப்படின்ற தொகுப்புல இருக்கு. உரிமை தாகம் அப்படின்ற சிறுகதை பூமணி சிறுகதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுப்புல இருக்கு. பூமணி கரிசல் எழுத்தாளர்கள் ஒரு வரிசையில மூத்தவர் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். கரிசல் எழுத்தாளர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கு அழகிரிசாமி, கி ராஜநாராயணன், இவங்களதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கரிசல் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களதான் என்ன சொல்லுவோம், கரிசல் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் ஒருத்தவர் தான் யார் அப்படின்னா நம்மளுடைய பூமணி. சரிங்களா, கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் ஒருத்தவர் தான் யார் அப்படின்னா நம்மளுடைய பூமணி. மாணிக்க வாசகம் என்ற தனது பெயரை சுருக்கி பூமணி என்று வச்சுக்கிட்டார். ஆக்சுவலா அவருடைய முழு பேர் பாத்தீங்க அப்படின்னா பூ மாணிக்க வாசகம். மாணிக்க வாசகர் மாதிரி மாணிக்க வாசகம். அது என்ன பண்றாருன்னா சுருக்குறாரு, பூ எடுத்துக்கிறாரு, இங்க மேவ எடுத்துக்கிறாரு, நீ எடுத்துக்கிறாரு, அப்ப பூமணின்னு மாத்திடுறாரு பேர். பேர் எப்படி மாத்துறாரு, நேர எழுத ட்ரை பண்றேன். பூமணி அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு, தன்னுடைய பெயரை மாத்திக்கிறாரு. என்ற தனது பெயர் சுருக்கி பூமணி என்ற பெயரில் எழுதி வருகிறார். தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறையில் துணை பதிவாராக பணியாற்றியவர். பாருங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்திருக்காரு. தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவுத்துறை, எந்த துறை, கூட்டுறவுத்துறை, அந்த கூட்டுறவுத்துறையில துணை பதிவாளராக, சரிங்களா, துணை பதிவாளராக பணியாற்றி இருக்காரு. இவர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய சிறுகதை தொகுப்புகள் எழுதியிருக்காரு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா அறுப்பு, வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள், இதெல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா இவருடைய சிறுகதை தொகுப்புகள். என்னென்ன இருக்குது, அறுப்பு, அதுக்கடுத்து வயிறுகள், வயிறுகள், அதுக்கடுத்து ரீதி, அதுக்கடுத்து ரீதி, அதுக்கடுத்து நொறுங்கல்கள். இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய சிறுகதை தொகுப்புகள் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய புதினங்கள் எழுதியிருக்காரு. புதினங்கள் பாத்தீங்க அப்படின்னா வெக்கை, இதெல்லாம் புதினங்கள். வெக்கை, பிறகு, அஞ்ஞாடி, அதுக்கடுத்து கொம்பையா, கொம்பை, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா புதினங்கள். அப்ப வெக்கை எழுதியிருக்காரு, பிறகு எழுதியிருக்காரு, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்ஞாடி எழுதியிருக்காரு, அதுக்கடுத்து கொம்பை, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா புதினங்கள். அதுக்கடுத்து கருவேலம்பூக்கள் அப்படின்ற ஒரு திரைப்படத்தையும் ஏற்றிருக்காரு. பாருங்க, நிறைய எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்காரு. அப்ப கருவேலம்பூக்கள் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு திரைப்படத்தை ஏற்றிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு, ஒரு திரைப்படம், ஒரு மூவி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஏற்றிருக்காரு. கருவேலம்பூக்கள், கருவேலம்பூக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு திரைப்படத்தை ஏற்றிருக்காரு. அங்காடி அப்படின்ற ஒரு புதினத்துக்காக 2014 சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. அங்காடி சொன்னால முன்னாடி இருந்துச்சுல, அங்காடி, அந்த அங்காடி அப்படின்ற புதினத்துக்கு 2014 பாத்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. 2014 சாகித்ய அகாதமி அங்காடி அப்படின்ற புதினத்துக்காக. எதுக்காக, அங்காடி அப்படின்ற ஒரு புதினத்துக்காக 2014 சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. சரி பாருங்க, உரிமை தாகம் அப்படின்ற சிறுகதை பூமணி சிறுகதைகள் அப்படின்ற தொகுப்புல இருக்கு. உரிமை தாகம் அப்படின்ற சிறுகதை பூமணி சிறுகதைகள் அப்படின்ற தொகுப்புல இருக்கு. பூமணி பாத்தீங்க அப்படின்னா கரிசல் எழுத்தாளர்கள் ஒருத்தவர். பூமணி பாத்தீங்க அப்படின்னா கரிசல் எழுத்தாளர்கள் ஒரு வரிசையில வந்து மூத்தவர் அப்படின்னு சொல்லலாம், ஒருத்தவர் அப்படின்னு சொல்லலாம். பூ மாணிக்க வாசகம் அப்படின்ற பேரு தான் அதனுடைய சுருக்கி பூமணி அப்படின்னு அவர் வச்சுக்கிட்டாரு. பூ மாணிக்க வாசகம் அப்படின்ற பேர் என்னதான் என்ன பண்றாரு, சுருக்கி பூமணி அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட கூட்டுறவுத்துறையில துணை பதிவாளரா பணியாற்றி இருக்காரு. அறுப்பு, வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சிறுகதை தொகுப்புகள். சரிங்களா, அது மட்டும் இல்லாம வெக்கை, பிறகு, அங்காடி, கொம்பை, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய புதினங்கள். கருவேலம்பூக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தையும் ஏற்றிருக்காரு. கருவேலம்பூக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தையும் ஏற்றிருக்காரு. அங்காடி அப்படின்ற ஒரு புதினத்துக்காக 2014 சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. அங்காடி அப்படின்ற புதினத்துக்காக 2014 பாத்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. சரிங்களா, சரி ஓகே, இதுதான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நம்ம கதைக்குள்ள வருவோம். சார், இந்த கதையில என்ன சார் சொல்ல வராங்க? இந்த இடத்துல ஒரு பிக்சர் மட்டும் இருக்கு. சரிங்களா, இந்த பிக்சர் வச்சு நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கதையை கொஞ்சம் சொல்றேன். இதுல வரக்கூடிய கேரக்டர்லாம் பாருங்க. முத்தம்மா, முத்தம்மாள் அல்லது முத்தாம்மாள், முத்தையன், வெள்ளச்சாமி,
பங்காரு சாமி. சார் பேர்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது அப்படின்னு பாருங்க. ஆக்சுவலா முத்தம்மாள் பாருங்க, உங்களுடைய பேரும் காமிக்கிறேன். சாரி, மூக்கம்மாள்ரா, சாரிடா, முத்தம்மாள் கிடையாது, மூக்கம்மா. அப்படி பேர் என்ன? மூக்கம்மாள். அதுக்கு அடுத்து வெள்ளச்சாமி அப்படின்னு ஒருத்தன் வரான். சரிங்களா? இப்ப யார் யார் வராது பாருங்க. மூக்கம்மா வராங்க, அதுக்கடுத்து வெள்ளச்சாமி வராங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளச்சாமியுடைய மனைவி அவங்க ஒருத்தவங்க வருவாங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கதை மாந்தர்ல முக்கியமா ஒருத்தர் இருக்காரு. முத்தையன். சரியா? கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன். சரியா? தப்பா எதுவும் சொல்லிடக்கூடாதுல வந்துட்டு அந்த ஒரு பயம். சரி, ஓகே. முத்தையன், மூக்காம்மா. நான் மூக்காம்மா தான் முத்தம்மான்னு சொல்லிட்டேன். சரியா? முத்தையன், மூக்காம்மா, முத்தையன், மூக்காம்மா, வெள்ளச்சாமி, வெள்ளச்சாமி, வெள்ளச்சாமியுடைய மனைவி பங்காருசாமி. சரிங்களா? மொத்தம் 5 கேரக்டர் அப்படின்றது இந்த ஒரு கதைக்குள்ள வர போறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மூக்கம்மா, முத்தம்மான்றதை அழிச்சிருவோம். மூக்கம், அதாவது மூக்கம்மாளும் முத்தையனும் பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி. சரிங்களா? மூக்கம்மாளும் முத்தையனும் பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி. முத்தையனுடைய தம்பி தான் யாரு அப்படின்னா வெள்ளச்சாமி. முத்தையனுடைய தம்பி தான் யாரு அப்படின்னா வெள்ளச்சாமி. நான் இந்த சைடு என்ன பண்றேன் அப்படின்னா அசுரன் படத்தை அப்படி எடுத்துக்கிறேன். அசுரன் படம் பார்த்துருப்பீங்களே, தனுஷ் படம். சரியா? அதுல பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் இருப்பாரு. அவரு தான் யாரு அப்படின்னா நான் முத்தையன் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? அவருடைய மனைவி இருப்பாங்க, அவங்கள தான் என்ன சொல்றேன் அப்படின்னா மூக்கம்மா அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? ஓகே. முத்தையனுடைய தம்பி ஒருத்தர் இருப்பார். முத்தையனுக்கு தம்பி ஒருத்தர் இருப்பார். அவர் யார் அப்படின்னா வெள்ளச்சாமி. சரிங்களா? ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா முத்தையனுக்கு 3 குழந்தைகள். முத்தையனுக்கும் மூக்காமாளுக்கு பாத்தீங்கன்னா 3 குழந்தைகள். அதுல மூத்த பிள்ளைய யார நினைச்சு வளர்க்குறாங்க அப்படின்னா வெள்ளச்சாமி. ஆக்சுவலா வெள்ளச்சாமி வந்து தம்பி. ஆனா அவங்க நான் வளர்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஒரு பிறப்பா பார்க்காம தன்னை ஒரு பிள்ளையா பார்த்து வளர்க்குறாங்க. யார? வெள்ளச்சாமிய. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையும் போயிட்டு இருக்குது. இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் நிலம் இருக்குது. அவங்க வீட்டுல என்ன இருக்குது? நிலம் இருக்குது. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிலம் இருக்குது. அந்த நிலத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க உழுது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போதுமான அறுவடை செஞ்சு தேவையான அளவு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வராங்க. தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வராங்க. இப்போ ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளச்சாமி யாரு? முத்தையனுடைய தம்பி. ஒரு நாள் வெள்ளச்சாமி என்ன பண்ணிடுறான், கோவத்துல அண்ணனாம்ல அப்படின்னு பேசிடுறான். அண்ணனாம்ல அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லிடுறான். இது முத்தையனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. என்னதான் இருந்தாலும் சின்ன பிள்ளையிலேருந்து தூக்கி வளர்த்த ஒரு அண்ணன், தோர்ல மாரெல்லாம் போட்டு வளர்த்த தன்னுடைய தம்பி இந்த மாதிரி அண்ணனாம்ல அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டதும் முத்தையனால தாங்க முடியல. ஒரு மாதிரி டிப்ரெஷன், ஒரு மாதிரி கடுப்பாயிடுது முத்தையனுக்கு. இந்த இடத்துல மூக்காம்மாள் பாத்தீங்க அப்படின்னா மூக்காம்மாள் ரொம்ப ஒரு நல்ல ஒரு குணம் கொண்ட ஒரு பெண். ஏன்னா தன்னுடைய கொழுந்தனார். சரிங்களா? ஏன்னா தன்னுடைய கணவனுடைய தம்பியை கொழுந்தனார் தானே சொல்லுவோம். தன்னுடைய கொழுந்தனாரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படி பார்த்து வளர்த்தாங்க சின்ன வயசுல இருந்து. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசா இருக்காரு வெள்ளச்சாமி. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவரை வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் கல்யாணம் கட்டி கொடுக்க வேண்டிய ஒரு நாள் வருது. யாருக்கு? வெள்ளச்சாமிக்கு. வெள்ளச்சாமிக்கு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மனைவி வராங்க. ஆனா வெள்ளச்சாமியோடைய மனைவி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முரண் கொண்டவங்க. அவங்க ஃபேமிலியோட அட்டாச் ஆக மாட்டாங்க. அண்ணன் ஃபேமிலியோட கொஞ்சம் அட்டாச் ஆக மாட்டாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. யாருக்கும்? வெள்ளச்சாமியோட குடும்பத்துக்கும் முத்தையனோட குடும்பத்துக்கும் இந்த மாதிரி ஒரு வாக்கியா தகராறு மாதிரி இருக்குது. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வெள்ளச்சாமி என்ன பண்ணிடுறான், தன்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய நிலத்தை என்ன பண்றான் அப்படின்னா போயிட்டு அடகு வச்சிடறான். என்ன பண்ணிடுறான்? நம்பிக்கை கிரயம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. போய் என்ன பண்றான் அப்படின்னா அடகு வச்சிடறான். அடகு வச்சு என்ன பண்றான் அப்படின்னா ஓரளவுக்கு பணம் வாங்கிடுறான். ஒரு 200 ரூபாய் கிட்டத்தட்ட என்ன பண்ணிடுறான் அப்படின்னா பணம் வாங்கிடுறான். இதுக்கு யாருக்கிட்ட வாங்குறான் அப்படின்னா பங்காரு சாமி கிட்ட போய் வாங்குறான். யாருக்கிட்ட வாங்குறான்? அது வந்து ஒரு அவுட்லைன் தான் கொடுக்குறேன். எல்லா கதையும் சொன்னா வந்து உங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்டா இருக்காது. அதனால வந்து ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன். அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. இந்த கதையை கூட நம்ம 2 ஸ்டேஜா கூட வச்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கிளியரா சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகே. அப்ப இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்பிக்கை கிரயம் பண்ணிட்டு வந்துடுறான். யார் நம்பிக்கை கிரயம் பண்றது இந்த இடத்துல?
வெள்ளச்சாமி நம்பிக்கை கிரயம் பண்ணிட்டு வந்துடுறான். போயிட்டு பங்காரு சாமி கிட்ட போய் நம்பிக்கை கிரயம் பண்ணிட்டு வந்துடுறான். இந்த மாதிரி 200 காசு வாங்கிட்டு நிலத்தை வச்சிடறான். இந்த பங்காரு சாமி எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, அந்த ஊர்ல வந்து ஏழை பாளையங்கள்ட்டெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடிச்சு எப்படியாச்சும் வந்து காசு கொடுத்து அவங்களால காசு கட்ட முடியாத மாதிரி எப்படியாச்சும் காசு கிசா வாங்கி அவங்கள்ட்ட வந்து ஏமாத்தி அந்த நிலத்தை புடுங்கக்கூடிய ஒரு ஆளு தான் யாரு அப்படின்னா இந்த பங்காரு சாமின்றவர். யாரு? இந்த பங்காரு சாமின்றவர். இந்த மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நிலைமை இருக்குது. ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா முத்தையனுடைய மனைவி மூக்காம்மாள் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. இந்த மாதிரி வந்து உங்க தம்பி வெள்ளச்சாமி வந்து இந்த மாதிரி போயிட்டு பங்காரு சாமிகிட்ட நிலத்தை அடைய வச்சு நம்பிக்கை கிரயம் பண்ணிட்டாராம். அதுல பாத்தீங்க அப்படின்னா 200 காசு வாங்கியிருக்காரு. இதுல இருந்த வட்டியெல்லாம் அடைச்சிட்டாரு. ஆனா அசலை அடைக்க முடியல அப்படின்றது என்ன சொல்லிட்டா, அதனுடைய மூக்காம்மா வந்து முத்தையன்ட்ட சொல்லிட்டா. என்னதான் இருந்தாலும் கொழுந்தனாரு தூக்கி வளர்த்தவங்க வேற, சரிங்களா? என்னதான் வந்து சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணாங்க, தூக்கி வளர்த்தாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பாசம் இருக்குது. யாருக்கு? மூக்கம்மாளுக்கு கொஞ்சம் பாசம் இருக்குது. பாசம் இருக்க போய் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய கம்மல், தன்னுடைய காதுல இருக்கக்கூடிய கம்மலை உடனே கழட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய கணவனான முத்தையன்ட்ட கொடுக்குறாங்க. முத்தையன்ட்ட கொடுத்து, இந்த மாதிரிங்க போயிட்டு நம்ம வந்து பங்காரு சாமி கிட்ட இதை அடகு வச்சு பணமா கொண்டு போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த 200 கொடுத்துட்டு நிலத்தை திருப்பிட்டு வாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம தம்பி அப்படின்னு என்ன பண்றாங்க. என்னதான் அவங்களுக்கு இவங்களுக்கும் வாக்கியா தக்கராறு சண்டைலாம் பிரச்சனைலாம் இருந்தாலும் எப்படி சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம தம்பி, என்னதான் இருந்தாலும் நம்ம தம்பி, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு காசை கொடுத்துட்டு நிலத்தை வாங்கிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மனைவியுடைய அந்த கம்மலை எடுத்துட்டு போய் அடகு கடையில அடகு வச்சு 200 காசை எடுத்துக்கிட்டு பங்காரு சாமி கிட்ட போறாரு. பங்காரு சாமி என்ன பண்றாரு அப்படின்னா கேட்கிறாரு, உன் தம்பி கிட்ட தானே நான் காசு வாங்கினேன், உனக்கு ஏதாச்சும் காசு வேணுமாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. யாரை பார்த்து? தன்னுடைய முத்தையனை பார்த்து. முத்தையனை பார்த்து உனக்கு ஏதாச்சும் காசு வேணுமாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. ஐயா எனக்கு எதுவும் காசெல்லாம் வேணாம் ஐயா. ஏன்னா அவரு பங்காரு சாமி மேல உட்காந்துருக்காரு, முத்தையன் கீழே உட்காந்துருக்காரு, தன்னுடைய கடன் வாங்கினவங்கல்ல. சரி, அதனால என்ன பண்றாரு, கீழே உட்காந்துருக்காரு. ஐயா இந்த மாதிரி வந்து என்னுடைய தம்பி கிட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிலம் உங்கள்கிட்ட இருக்குது, நான் 200 காசை கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி என்னுடைய தம்பியுடைய நிலத்தை வந்து நான் வாங்கிட்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு என்ன பண்றாரு, சொல்றாரு. என்ன பண்றாரு, சொல்றாரு. இதுக்கு வந்து பங்காரு சாமி பாத்தீங்க அப்படின்னா உடன்படலை. எப்படியாச்சும் அந்த நிலத்தை அடிச்சு பிடிங்கணும் அப்படின்றது பங்காரு சாமியோட எண்ணமா இருக்கு. பங்காரு சாமியோட எண்ணம் என்னவா இருக்குது, நிலத்தை எப்படியாச்சும் அடிச்சு பிடுங்கணும் அப்படின்றது பங்காரு சாமியோடைய எண்ணமா இருக்குது. அப்ப அதனால பாத்தீங்க அப்படின்னா பங்காரு சாமி என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா 200 400 சொல்லுவோம், 200 வாங்கல உங்க தம்பி 400 வாங்கியிருக்காரு அப்படின்னு என்ன பண்றாரு, பொய் சொல்றாரு பங்காரு சாமி. பங்காரு சாமி பொய் சொல்றாரு. இப்ப இது தெரிஞ்ச உடனே முத்தையன் என்ன பண்றான்னா சொல்லிடுறான், இந்த மாதிரி என் தம்பி 200 தான் வாங்கினா, அது எங்களுக்கு நல்லா தெரியும், இந்தாங்க 200 அப்படின்னு காசை கொடுத்துட்டு திரும்ப வந்துடுறாங்க. திரும்ப அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய தம்பியுடைய வீட்டுக்கு போறாரு. தன்னுடைய தம்பியுடைய வீட்டுக்கு போறாரு. யார் தன்னுடைய தம்பியுடைய வீட்டுக்கு போறதே? முத்தையன். முத்தையன் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுல வந்து அவங்களுடைய வெள்ளையச்சாமியோடைய மனைவி இருக்காங்க. வெள்ளச்சாமியுடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா இவர் வீட்டுக்குள்ள வந்ததுமே அவங்க வெளில எந்திரிச்சு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அதான் அவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன வாக்கிய தகராறா இருக்க, பிரச்சனையா இருக்குதே கொஞ்சம். அதனால என்ன பண்ணாங்க, அவங்களுடைய மனைவி அங்க போயிட்டாங்க. தம்பியை பார்த்து கேட்கிறாரு, ஏண்டா என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவரு வெள்ளச்சாமி சொல்றான், ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சும்மா பேசுறான். இவர் சொல்றாரு, வகுத்த என்னது நிலத்தை கலரணும்டா, அப்போதான் வகுறு நிறையும் அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா முத்தையன் சொல்றாரு, நிலத்தை கிளறணும்டா அப்போதான் வகுறு நிறையும், நிலத்தை கிளறினாதான் வகுறு நிறையும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல யாரு சொல்றது, முத்தையன் சொல்றாரு. யாருக்கிட்ட? வெள்ளச்சாமி கிட்ட. அப்புறம் வந்து சொல்றாரு, நான் இந்த மாதிரி வந்து உன்னுடைய இடத்த வந்து நான் வாங்கிட்டேன், வா நம்ம விவசாயம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா முத்தையனுடைய மனைவி மூக்கம்மா, வெள்ளச்சாமியுடைய மனைவி, சரிங்களா? 4 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வழியா வந்தவர் யாரு அப்படின்னா பங்காரு சாமி போறாரு. பங்காரு சாமி போகும்போது இவங்களை வந்து ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா கீழே இறங்கி வராரு. இவங்களை ஏமாத்தணும், இவங்களை எப்படியாச்சும் ஏமாத்தி அடிச்சு புடுங்கணும் அப்படின்றதுக்காக பங்காரு சாமி என்ன பண்றாரு அப்படின்னா கீழே இறங்கி வராரு. எங்க வராரு, கீழே இறங்கி வராரு. இந்த மாதிரி வந்து நிலத்தை பிடிச்சி வாங்கணும்ட்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து நான் தான் காசை கொடுத்துட்டேன்ல அப்படின்னு இவர் முத்தையன் சீர்னதுக்கு அப்புறம் துண்டை காணும் துணியை காணும்னு பாத்தீங்க அப்படின்னா பங்காரு சாமி ஓடிடுறாரு. பங்காரு சாமி ஓடிடுறாரு. இதுதான் அந்த ஒரு அழகான கதை. இது நான் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த கதையை நான் உங்கள்கிட்ட ஃபுல்லா இன்னும் சொல்லலை. பேலன்ஸ் இருக்கக்கூடிய கதையை இப்போ நம்ம படிச்சு தெரிஞ்சுப்போம், சரியா? அந்த ஒரு சுவாரஸ்யமா படிச்சு தெரிஞ்சுக்கும் போது தான் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். அந்த வார்த்தை, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை,
அதெல்லாம் தான் ரொம்ப அழகா இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து கதை உங்களுக்கு இப்போ மெயினா புரிஞ்சிருக்கும். இதை நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2 கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோவை போடலாம். சரியா? ஏன்னா ஒரே வீடியோவை நான் வந்து 1.5 மணி நேரம் எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க கஷ்டமா இருக்கும். அதனால பார்ட் 1 பார்ட் 2 கூட என்ன பண்றேன் அப்படின்னா இந்த வீடியோ போடுறேன், உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, நிலம் சடப்பொருள் அன்று. நிலம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சடப்பொருள் கிடையாது. சடப்பொருளா நிலம்? அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். நிலம் நமக்கு உணவு தரக்கூடியது. நிறைய விஷயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிலம் நமக்கு உதவி செய்யும். அப்போ நிலம் சடப்பொருள் என்று. நிலத்தோடு பேசக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கும் கிராமங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சும்மா வேலை இல்லைனா கூட வயல்ல போய் சும்மா நிற்பாங்க. வேலை இல்லைனா கூட சும்மா வயல்ல போய் நிற்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா திட்டுவாங்க, இன்னைக்குதான் வயல்ல எதுவுமே கிடையாத அப்படின்னு எங்க அம்மா திட்டுவாங்க. நான் போவேன், சும்மா வச்சு போவேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எங்க அப்பா வந்து சைக்கிள் எடுத்துட்டு போய் வயல்ல சும்மா வச்சு நிக்கணும், சும்மா வச்சு வயல்ல நின்றுட்டு இருக்கணும். அது வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அப்ப இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிராமங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். சரிங்களா? அப்போ நிலம் சடப்பொருள் என்று. நிலத்தோடு பேசக்கூடிய மனிதர்கள், அந்த நிலத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு பந்தம் இன்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா அந்த வயலுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை பாத்தீங்க அப்படின்னா வயல்ல செப்பல் போட மாட்டாங்க, அந்த ரோட்லயே கழட்டி விட்டு உள்ள போயிடுவாங்க. நான் ஒரு வாட்டி சின்ன பிள்ளையில செப்பல் போட்டு போனேன், அப்ப எனக்கு சமத்திட்டு விழுந்துச்சு. அதுக்கடுத்து இப்பயுமே வரையும் ஒரு நிலத்துக்குள்ள இறங்குறேன் அப்படின்னா செப்பல் போட மாட்டேன். ஒரு வயலுக்குள்ள இறங்குறேன்னா செப்பல் போட மாட்டேன், ஏன்னா திட்டு வாங்கினது அந்த மாதிரி. அப்ப அந்த மாதிரி செப்பல் போடக்கூடாது. வருவாய் பெரிதாக வரவில்லை என்றாலும் நில உரிமை, நிலம் சார்ந்த வேளாண்மை ஆகியவற்றை ஒரு பண்பாடாகவே கொண்டிருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல வருவாய் பெருசா வருமா சார் வேளாண்மையில அப்படின்னா ரொம்பலாம் பெருசா வராது. வருவாய் ரொம்ப பெருசா வரவே வராது. வருவாய் பெருசா வராது. ஏன்னா இப்ப நீங்க 30,000 ரூபாய் செலவு பண்றீங்கன்னா 35,000 வரும். அதுக்கு நீங்க வந்து 30,000 செலவு பண்றதுக்கு கடன் வாங்கி உடன் வாங்கி என்னென்னவோ ரெடி பண்ணுவீங்க 5,000 ரூபாய் லாபத்துக்கு. அந்த மாதிரி கஷ்டப்படணும் ரொம்ப. வயல் அப்படின்னு நினைக்கிற போது ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டப்படணும். வருவாய் பெருசா இருக்காது, நில உரிமையா இருக்கும். நிலம் சார்ந்த வேளாண்மை அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பண்பாடு மனிதர்களுக்கு. நிலத்தை உயிருக்கு நிகராக கொண்டிருக்கிற பண்பாடு எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே என்பது நமது பழைய பண்பாட்டு மரபை நினைவூட்டுகிறது. நிலத்துடனான உறவு குடும்ப உறவையும் வலுப்படுத்துகிறது. அப்போ இந்த இடத்துல கவனிச்சீங்க அப்படின்னா நிலத்தை உயிருக்கு நிகராக கொண்டிருக்கக்கூடிய பண்பாடு, நிலத்தை உயிருக்கு நிகராக இருக்கக்கூடிய அந்த பண்பாடு எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே அப்படின்றது நமது பழைய பண்பாட்டு மரபை நினைவூட்டுது. நம்மளுடைய பழைய பண்பாட்டு மரபை என்ன பண்ணதான் நினைவூட்டுது. நிலத்துடனான உறவு குடும்ப உறவையும் வலுப்படுத்துது. நிலத்துடனான உறவு குடும்ப உறவையும் நம்மள்ட்ட என்ன பண்ணுது அப்படின்னா வலுப்படுத்துது அப்படின்றது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போவோமா? சரி, ஓகே. அந்த சங்கதி இதுவரைக்கும் முத்தையனுக்கு தெரியாது, அவன் பொண்டாட்டி சொல்லிதான் தெரியும். ஆக்சுவலா நான் முன்னாடி சொன்ன கதை அந்த சங்கதி, அதாவது வந்து இவர் இந்த மாதிரி போய் பங்காரு சாமி கிட்ட காசு வாங்குறது, அந்த சங்கதி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முத்தையனுக்கு தெரியாது, அவன் பொண்டாட்டி சொல்லிதான் தெரியும். யாரு பொண்டாட்டி? முத்தையனுடைய பொண்டாட்டி மூக்காமா சொல்லிதான் தெரியும். மேல காட்டுல கீழே தருவாம்ல, நம்பிக்கைக்காரையா எழுதி வச்சிருக்காம்ல அவன் தம்பிய அப்படின்னு என்ன பண்றாங்க மூக்காமா சொல்றான். மேல காட்டுல கீழே தருவாம்ல, மேல காட்டுல கீழே தெரு. இதெல்லாம் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணல, ஏன்னா இந்த மாதிரி நான் படிச்சு காமிக்கும் போது இந்த சுவாரஸ்யமா சொல்லணுன்றதுக்காக வச்சிருந்தேன். சரிங்களா? மேல காட்டுல கீழே தருவாம்ல, அந்த ஊர் பாஷை இப்படிதான் பேசுவாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு லோக்கல் லாங்குவேஜா பேசுற மாதிரி. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கதை பார்த்தோம்ல, அந்த மாதிரி அந்த கதையில பாத்தீங்க அப்படின்னா ஏண்டா மருதோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த கதை. சரிங்களா? மேல காட்டுல கீழே தருவாம்ல, நம்பிக்கை கரையன் எழுதிடாமல அவன் தம்பி அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. சரிங்களா? முற்றத்தில் எருமை சாணியுடன் பருத்தி விதையை ரோசி விதை பெட்டியில் நிரப்பிக் கொண்டிருந்தாள் மூக்காம்மா. பெட்டியை வாங்கி கடகத்தில் எண்ணி கொட்டிய முத்தையன் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தான். அவன் கண்ணில் கோபமும் ஆச்சரியமும் கலந்திருந்தது. என்ன இப்படி சொல்ற அப்படின்னு வந்து கோபமா. முத்தத்துல எருமை சாணி, சரிங்களா? எருமை சாணி இருக்குல்ல, அதாவது சாணியில பாத்தீங்க அப்படின்னா எருமை சாணம். சரியா? அந்த எருமை சாணத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பருத்தி விதையை போட்டு வைப்பாங்க. அந்த பருத்தி விதையை ரோசி விதைப்பட்டுல நிரப்பி கொண்டு இருக்கா மூக்காமா. அதெல்லாம் அந்த மாதிரி வந்து பதப்படுத்தி வச்சு வயல்ல போடணும், அப்பதான் நல்லா முளைக்கும். அந்த மாதிரி சில பர்பஸ்க்காக பண்ணுவாங்க. சரிங்களா? அதை ஏன் சார் இதோட கலக்குறாங்க அப்படின்னு குழப்பிக்காதீங்க. சரிங்களா? முற்றத்துல எருமை சாணியோட பருத்தி விதை என்ன பண்றாங்க ரோசி விதைப்பெட்டியில் நிரப்பி கொண்டிருந்தாள். சரிங்களா? ரோசி விதைப்பெட்டியில் நிரப்பி கொண்டிருந்தாள் மூக்காமா. பெட்டியை வாங்கி கடகத்தில் எண்ணி கொட்டிய முத்தையன் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தான். அவன் கண்ணில் கோபமும்
ஆச்சரியமும் கலந்திருந்தது. அவனுடைய கண்ணுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோபம். அவனுடைய கண்ணுல ஒரு கோபம் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு ஆச்சரியமாவும் இருக்குது. என்ன இது அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமும் இருக்குது, ஒரு கோபமும் இருக்குது. என்ன இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி கோவமா, அத இந்த இந்த வார்த்தை மேலக்காட்டுல கீழே தருவாம்ல, நம்பிக்கைக்காரன் எழுதிராக்காமல உன் தம்பி உங்க தம்பி அப்படின்னு என்ன பண்றா, கோவமா சொல்றா. சரியா, நேத்து கோழி கூப்பிட எந்திரிச்சு கஞ்சி காய்ச்சிட்டு இருந்தேன். அப்ப புருஷனும் பொண்டாட்டியும் கடுகடுன்னு பேசிக்கிட்டாங்க. மனக்கசப்பு போல இருக்குது. மேலூர் பங்காருசாமி கிட்ட 200 ரூபா வாங்கி திருப்ப கொடுக்க முடியாம கடைசிக்கு அந்த ஒரு குறுக்கத்தையும் நம்பிக்கைக்கரையும் எழுதி கொடுத்தாச்சான் உங்க தம்பி. 6 மாசத்துக்கு மேல ஆச்சான் இது நடந்து. பொண்டாட்டிக்காரி சண்டைய தொடங்கி இருக்கா. 2 வீட்டுகளுக்கும் நடுவில் இருந்த குறுக்குச்சுவரை விரித்திருந்தான் அவன். ஆக்சுவலா 2 பேருக்கு சண்டை இல்ல, அண்ணனுக்கு தம்பிக்கு என்ன இருக்குது, சண்டை நடக்குது. நேத்து கோழி கூப்பிட எந்திரிச்சு, கோழி கூப்பிட அப்படின்னா அந்த கோழி கூப்பிடுறப்ப அந்த சவுண்டு போடுறப்ப கொக்கரக்கோ கோழி கத்துறப்ப எந்திரிச்சு கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருந்தேன். காலையில அந்த கஞ்சி காய்ச்சி என்ன பண்ணுவாங்க, வயலுக்கு எடுத்துட்டு போய் குடிக்கணும், அதான் அவங்களோட வேலையா இருக்கும். அப்ப புருஷனும் பொண்டாட்டியும் கடுகடுன்னு பேசிக்கிட்டாங்க. அப்போ புருஷனும் பொண்டாட்டியும் பாத்தீங்க அப்படின்னா கடுகடுன்னு பேசிக்கிட்டாங்க. மனக்கசப்பு போல இருக்கு. மனக்கசப்பு அப்படின்னா சிறு பிணக்கு, சிறு சண்டைகள், மனக்கசப்பு போல இருக்கு. மேலூர் பங்காருசாமி கிட்ட 200 ரூபா வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம, எவ்வளவு ரூபா, 200 ரூபா வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம கடைசிக்கு அந்த ஒரு குறுக்கத்தவும், அந்த இருக்கக்கூடிய அந்த நிலம், அந்த குறுக்கத்தவும் நம்பிக்கைக்கரையும் எழுதி கொடுத்தாச்சான் உங்க தம்பி. 6 மாசத்துக்கு மேல ஆச்சான். 6 மாசம் ஆயிடுச்சு ஆக்சுவலா நடந்தது. சரியா, பொண்டாட்டிக்காரி சண்டையை தொடங்கியிருக்கா. ஆக்சுவலா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் நடக்கிறது இயல்பு. புருஷன் ஒண்ணு பண்ணிட்டா பொண்டாட்டி அவ்வளவுதான், கோவம் பொங்கி எழுந்துரும், 2 பேருக்கும் சண்டை முத்திரும். கரெக்டா இல்லையா? உண்மை தானே? ஓகே, அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 2 பேருக்கு சண்டை நடக்குது. 2 வீடுகளுக்கு நடுவில் இருந்த குறுக்கு சுவரை வெறித்தான் அவன். மேல கரிசலில் ஏற்பூட்டி கலப்பை மூக்கச்சால அடிக்குது. பிச்சி பூவாக மண் விருந்து விழும் அழகில் அவன் மனசு. பாருங்க, கம்பு விளைந்தால் தட்டையொன்னு விரல் தண்டி வாய்க்கும், மூக்கை அறுக்கிற மாதிரி ஒரு முழக்கத்துக்கு கதிர் வாங்கும், கருதுகளை பிணையாவிட்டால் அரை குஞ்சுகளாக களம் நிறைய தவசம் பெருகும். அங்க இருக்கக்கூடிய அந்த வயலுடைய வம்சத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா மேல கரிசல் இல்ல, மேல கரிசல் அங்க இருக்கக்கூடிய நிலம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு இடமா அந்த மேடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா படுகைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. மேல கரிசல்ல ஏற்பூட்டி கலப்ப முக்க சால் அடிக்கும் போது, சால் அடிக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நல்லா அந்த இருக்கக்கூடிய அந்த நிலத்தை பதப்படுத்துறது. நல்லா அதுல இப்ப டிராக்டர் வச்சு உழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்லா அப்படியே சமப்படுத்துவோம். அதெல்லாம் போட்டு நல்லா அந்த தண்ணி ஸ்ட்ரைட்டா நிற்கும். அப்பதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா விதைக்க முடியும். சரிங்களா, அந்த மாதிரி கரெக்டா சால் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பிச்சு பூவாக மண் விரிந்து விழும். அப்ப பாருன்னா இந்த மாதிரி சால் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மண் அப்படியே அழகா பொழந்து விழுவும். நல்லா ஈர தண்ணியோட அப்படியே பாத்தீங்க அப்படின்னா பொலன்னு விழுவும். பிச்சு பூ மாதிரி ஒரு பூ பிச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மண் விரிந்து விழும் அழகில் அவன் மனசு லயித்தது. கம்பு விளைந்தால் தட்டையொன்னு விரல் தண்டி வாய்க்கும். கம்பு விளைஞ்சது அப்படின்னா தட்டை எப்படி இருக்குமா, விரல் தண்டி வாய்க்குமா. சரிங்களா, மூக்க அறுக்கிற மாதிரி ஒரு முழக்கத்துக்கு கதிர் வாங்கும். மூக்கு அறுக்கிற மாதிரி இருக்குமா அதோடைய கதிர்கள். கம்பு விளைஞ்சது அப்படின்னு வச்சுக்கோங்க, தட்டையொன்னு விரல் தண்டி வாய்க்கும், அப்படியே பெருசா இருக்குமா. மூக்கு அறுக்கிற மாதிரி, மூக்கு எடுத்து இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா மூக்கு அறுத்துருமா. மூக்கு அறுக்கிற மாதிரி ஒரு முளத்துக்கு கருது வாங்கும். கருதுகளை பிணையல் விட்டால் ஐரை குஞ்சுகளாய் களம் நிறைய தவசம் பெருகும். சரிங்களா, இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த நிலத்தை பத்தி கொஞ்சம் புகழ்ந்து சொல்றாங்க. சரிங்களா, சரி ஓகே. மூக்காமால் அந்த வீட்டில் பாருங்க என்ன சொல்றாங்க. மூக்காமால் அந்த வீட்டில் காலெடுத்து வைத்து 15 வருஷம் ஆயிடுச்சு. அண்ணன் தம்பி தகராறு இதெல்லாம் யூஸ்வலா இருக்கிறது. அது ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா, அண்ணனுக்கும் தம்பிக்கும் நல்லா கல்யாணம் ஆகிற வரையும், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருப்பாங்க. அடிச்சுப்பாங்க, ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருப்பாங்க. ஆனா கல்யாணம் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாரு புதுசா ஒருத்தவங்க என்ட்ரி கொடுப்பாங்க, தன்னுடைய மனைவி பொண்டாட்டி. சரிங்களா, அப்ப அவங்களுடைய மனைவியா இருந்தாலும் சரி, இவங்களுடைய மனைவியா இருந்தாலும் சரி, அப்போ அவங்களுடைய பொண்டாட்டிக்கும் இவங்களுடைய பொண்டாட்டிக்கும் ஆகாது. கண்டிப்பா ஏதாச்சும் பிரச்சனை நடக்கும். இவங்க ஹஸ்பண்ட் இவங்க புருஷன்ட்டு ஏதாவது சொல்லி விடுறது, அவங்க புருஷன்ட்டு ஏதாவது சொல்லி விடுறது, கண்டிப்பா குடும்பத்துக்குள்ள கோளாறு ஆயிடும். கண்டிப்பா சண்டை வருமா வராதா, நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு சண்டை வந்துடும்.
சரிங்களா? அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மூக்காமா அந்த வீட்டுல கால் எடுத்து வச்சு 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப அப்பையில இருந்தே சண்டை. 15 வருஷமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல போல இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஐயோ இது வேறடா, 15 வருஷம் ஆயிடுச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? இன்றைக்கு 3 பிள்ளைக்கு தாய், 3 பிள்ளைக்கு தாய். வீட்டுக்கு வந்த நாளில் முத்தையனுக்கு மட்டும் அவள் காய்ச்சி போடவில்லை. அவன் தம்பி வெள்ளச்சாமிக்கும் மாமியாருக்கும் சேர்த்தே பொங்கினாள். அதாவது பாத்தீங்க அப்படின்னா வெறுமனையா வந்து மூக்காமா ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வரும்போது வெள்ளச்சாமி பாத்தீங்க அப்படின்னா சின்ன பையன். வெள்ளச்சாமி சின்ன பையன், பெரிய பையன்லாம் கிடையாது. அதான் சொன்னல, அதுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் தம்பி உறவு அப்படி இருக்கும். நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருப்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா சொத்து தகராறு, நிலத்தகராறு, வீடு தகராறு, இந்த மாதிரி தகராறு அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வெறுமனையா வந்து முத்தையனுக்கு மட்டும் சாப்பாடாக்கி போடல. யாரு? மூக்கம்மா. யாருக்கு சாப்பாடாக்கி போட்டிருக்கா? தன்னுடைய வெள்ளச்சாமி, தன்னுடைய கொழுந்தனார், தன்னுடைய வெள்ளச்சாமிக்கும் மாமியார் தன்னுடைய முத்தையனுடைய அம்மாக்கும் சேர்த்து பொங்கினால் சாப்பாடு சமைச்சு போட்டா. வெள்ளசாமிக்கு அப்போது சின்ன வயசு. என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் வந்து மதனி கஞ்சி வேணும் என்று சினங்குவான். அவள் அழுத்து கொள்ள மாட்டாள். அதாவது மதனி அப்படின்னா அண்ணின்னு அர்த்தம். ஆக்சுவலா அந்த சில ஊர் சைடு அந்த மாதிரி பேசுவாங்க. எல்லா ஊர் சைடு பேச மாட்டாங்க. சவுத்துல போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி பேசுவாங்க. ரொம்ப சவுத், தமிழ்நாட்டிலேயே சவுத்துல எல்லாம் போனீங்கன்னா மதனின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தஞ்சாவூர் சைடுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அண்ணனுடைய ஒய்ஃபை அண்ணின்னு சொல்லுவாங்க. அண்ணனுடைய ஒய்ஃபை இன்னும் கொஞ்சம் இந்த ரூரல் சைடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருநெல்வேலி சைடு அந்த சைடெல்லாம் போனீங்கன்னா மதனி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? மதனி அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளசாமிக்கு அப்போ சின்ன வயசு இருக்கும். என்ன வேலை செஞ்சு கொண்டு இருந்தாலும் வந்து மதனி கஞ்சி வேணும் என்ன சினுங்குவான். பசிக்குது, சாப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி சினுங்கின மாதிரி அவள் அழுத்து கொள்ள மாட்டாள். அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சாப்பாடு கொடுப்பா. வெள்ளச்சாமி இல வட்டமாகி கல்யாணம் முடிக்கும் வர மூக்காமாளின் கையுக்குள் மகனை போல் வளர்ந்தான். எந்த நேரமும் மதனையின் வாயிலிருந்து இந்தாடா வெள்ள அப்படிதான் வருமா. அப்ப பாருங்க, அப்ப ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளச்சாமி இலவட்டமாகி கல்யாணத்தை முடிக்கிற வரைக்கும், ஏன்னா சின்ன வயசுலயே வந்துட்டால மூக்காமா, சின்ன வயசுலயே வந்துட்டா. யாருடைய வீட்டுக்கு? முத்தையனுடைய வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்துட்டா. அப்போ சின்ன வயசுல வந்தப்போ யாரு சின்ன பையனா இருக்கிறது? வெள்ளச்சாமி சின்ன பையன். வெள்ளச்சாமி என்னது? சின்ன பையன். தன்னுடைய கொழுந்தனார் பாத்தீங்கன்னா சின்ன பையன். அப்படிதான் இருக்கான். அவன் வந்து கொஞ்சம் வயசு அதிகமாகி கல்யாணம் முடிக்கிற வரையும் பாத்தீங்கன்னா மூக்காமலோட கையில ஒரு மகனை போல தன்னுடைய ஒரு பையன். அந்த மாதிரி இப்போ மூக்காமலுக்கு ஒரு பையன் இருந்தா எப்படி இருப்பான்? அந்த மாதிரி ஒரு பையன் மாதிரி. ஆல்ரெடி 3 பசங்க. அந்த மாதிரி எந்த நேரமும் மதனியின் வாயிலிருந்து இந்தாடா வெல்ல அப்படிதான் இருக்குமா. எந்த நேரமும் மதனினா அண்ணியோட வாயில இந்தாடா வெல்ல, இந்தா சாப்பிட்றா வெல்ல, இந்தாடா வெல்ல அப்படிதான் இருக்குமா. எல்லாம் கல்யாணமானதுடன் சரி, அத்தனை பாசமும் எல்லாம் கல்யாணமானதும் சரி, அத்தனை பாசமும் அடி மனசுக்குள்ள அமுங்கி விட்டது. கல்யாணமாகி 1 மாசம் வாந்தகமாக இருந்தான். பிறகு பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கொண்டு அண்ணனுடன் தகராறு, பங்கு பாகம், சொத்து சுகம். அப்பப்பா, அதெல்லாம் நடக்கக்கூடாத கதை. சொன்னனா சொன்னனே அப்படின்ற மாதிரி. அதாவது அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் பாத்தீங்க அப்படின்னா அண்ணனும் தம்பியும் அப்படி ஒரு அந்யோன்யமா இருப்பாங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா, நல்லா ஜாலியா டே வாடா போடா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அது கல்யாணம் ஒண்ணு ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா யாருடைய ஒரு மனைவியாச்சும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு குடசல் ஆயிரும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆயிரும், கோளாறு ஆயிடும். அப்ப அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அப்போ அது வரையும் பாத்தீங்கன்னா மூக்காமால் நல்ல ஒரு கேரக்டர் இருக்கக்கூடியவங்க ஒரு பெண் தான். மூக்காமால நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா தன்னுடைய ஒரு பையன் மாதிரி தான் என்ன பண்ற அப்படின்னா வெள்ளச்சாமியை வளர்க்குறா. சரியா? ஆனா வெள்ளச்சாமிக்கு இளவட்டமாயி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்க ஆரம்பிச்சிடறான். யாரு? வெள்ளச்சாமி. வெள்ளச்சாமி தன்னுடைய பொண்டாட்டி பேச்சா கேட்டு சொத்தை பிரிக்கிறது, பங்க வாங்குறது, சொத்து சொகத்தை பத்தி பேசுறது, அந்த மாதிரி நிறைய நடக்குது. இந்த மாதிரி அண்ணன்ட்ட வந்து பேசுறது தேவையில்லாம வந்து எல்லா நிலமும் உனக்கு கிடையாது, எனக்கு பங்கு பிரிச்சு கொடுங்க, எனக்கு இது வரைக்கும் எனக்கு இந்த நிலம் வேணும், அது வரையும் எனக்கு அந்த நிலம் வேணும், அப்படி இப்படின்னு என்ன பண்றது, சண்டை பிரிச்சு கேட்கறது, எனக்கு இந்த நிலம் வேணும் அந்த நிலம் வேணும்னு சண்டை. யாருக்கும்? வெள்ளச்சாமிக்கும் முத்தையனுக்கும். ஆனா முத்தையன் என்னதான் இருந்தாலும் மனசுக்குள்ள இருக்கும்ல, தன்னோட தம்பி, சின்ன வயசுல இருந்து தோல்ல தூக்கி போட்டு வளர்த்த தம்பி. சரிங்களா? அந்த மாதிரி அவனுடைய மனசுல இருக்கும் முத்தையனுக்கு. மூக்காமாளுக்கு அதே மாதிரிதான். மூக்காமா வந்து சின்ன வயசுல இருந்து வளர்த்தவ, அவளுக்கும் அந்த மாதிரிதான் ஒரு ஃபீல் இருக்கும். சரிங்களா? சரி, அதுக்கு எடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. வெள்ளச்சாமி தனியாக உழை வைத்த அறைக்குள் அவள் சந்தோஷமாக தன் கைப்பட தானியம் அளந்து கொடுத்தாள். வெள்ளச்சாமி தனியாக உழை வைத்த அறைக்குள்
அறைக்கு கூட வெள்ளச்சாமி தனியா உழ வச்சிருக்கான். தனியா போயிட்டு என்னதான் சண்டை போட்டுட்டு போனாலும் அவள் சந்தோஷமாக தன் கைப்பட தானியம் அளந்து கொடுத்தாள். பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் கொழுந்தனாரு, என்னதான் இருந்தாலும் என்னுடைய ஹஸ்பண்டோட தம்பி, என்னதான் இருந்தாலும் நான் சின்ன வயசுல அவனை தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தேன். சின்ன பையன் தானே, சின்ன பையன். அப்பையில இருந்து மதனி மதனி மதனின்னு சுத்திட்டே இருந்தான்ல. அதனால தானியம் அளந்து தன்னுடைய கைப்பட அளந்து கொடுத்தா. முத்தையனுக்கு தம்பி மேல் அப்படி இன்னும் பெரிய கோபம் இல்லை. பங்கு பாகம் பிரிக்கும் போது அவன் பேசிய வார்த்தைகள் தாங்க முடியல. நீ எனக்கு அண்ணனாக்கும் அப்படின்னு ஒரு நீ அண்ணனாக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை. சில வார்த்தை மறக்கவே முடியாதுடா. சில வார்த்தை குத்திக்கிட்டே இருக்கும் சில வார்த்தைகள்லாம். அதனாலதான் வார்த்தை விடும்போது பார்த்து விடணும்னு சொல்லுவாங்க. அடிச்சா கூட உடனே சரியாயிரும். சரியா, ஒரு அடி அடிச்சா கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் வலிக்கும், அதுக்கப்புறம் சரியா போயிடும். ஆனா நம்ம வார்த்தையால ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தினோம்னு வச்சுக்கோங்க, அது அவங்க காலத்துக்கும் மறக்காது. அதான் தீயினார் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட விடு அப்படின்னு ஒரு திருக்குறளே இருக்குது. அப்ப அந்த மாதிரி நீ எனக்கு அண்ணனாக்கும் அப்படின்ற மாதிரி கோபமா பேசிவிட்டான். அண்ணனாம்ல, நீ எனக்கு அண்ணனாக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெள்ளச்சாமி கோபமா பேசிட்டான் முத்தையனை பார்த்து. ஏடா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து உன்னை நான் தூக்கி தூக்கி வளர்த்துருக்கேன், உன்னை வந்து மதனி மதனி ஃபுல்லா சுத்தி இருக்க, இந்த மாதிரி எதையுமே நன்றியே இல்லாம இந்த மாதிரி பேசிட்டியாடா அப்படின்னு அந்த ஒரு ஆதங்கம் முத்தையனுக்கு. என்னதான் அவங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா வளர்த்தது யாரு? முத்தையன் தான் வளர்த்துருக்கான். இப்போ முத்தையனுக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? முத்தையனுக்கு தம்பி மேல அப்படி ஒன்றும் பெரிய கோபம் கிடையாது. முத்தையனுக்கு தம்பி மேல அப்படி ஒன்றும் பெரிய கோபம் கிடையாது. பங்கு பாகம் பிரிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அவன் பேசிய வார்த்தைகள் தாங்க முடியல. பங்கு பாகம் பிரிக்கும் போது அவன் பேசிய வார்த்தைகளை தாங்க முடியல. என்ன வார்த்தையா? நீ எனக்கு அண்ணனாக்கும், இவர் பெரிய அண்ணன் அப்படின்ற மாதிரி கோபமா, இவர் பெரிய அண்ணன் எனக்கு அப்படின்ற மாதிரி கோபம். தகப்பன் செத்த நாளிலிருந்து தோளில் சுமந்து வளர்த்த கதையெல்லாம் சொல்லி சொல்லி தம்பியின் கன்னத்தில் அடித்தால்தான் மனசு ஆறும் போல் இருந்தது. அவனை எப்போதாவது கடிந்து பேசியதுண்டுமா? வேலைக்கு போகாமல் பதுங்கி கிடந்தால் கூட பேச்சு வாக்கில் சொல்லிவிட்டு மாட்டு பக்கம் போவான். அதாவது தகப்பன் செத்த நாள்ல இருந்து, அவங்க அப்பா இறந்த நாள்ல இருந்து தோல்ல சுமந்து வளர்த்த கதையெல்லாம் சொல்லி சொல்லி தம்பியின் கன்னத்தில் அடித்தால்தான் மனசு ஆறும் போல் இருந்தது. டேய், அப்பா செத்துட்டாங்கடா, நீ வந்து சின்ன பிள்ளையா இருந்த, நான் தான் உன்னை வந்து ஃபுல்லா அப்பா ஸ்தானத்துல இருந்து வளர்த்தேன் அப்படின்னு அவன் கன்னத்துல அடிச்சு அடிச்சு மனசார சொல்லணும் போல இருந்துச்சு. அப்பதான் என் மனசாரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அவனை எப்போது கடித்து பேசிடுமா? வேலைக்கு போகாம படுத்து கிடந்தா கூட பேச்சு வாக்குல சொல்லிவிட்டு மாட்டு பக்கம் போவான். வேலைக்கு போகாம கூட என்ன போவான், படுத்து கிடந்தா கூட பேச்சு வாக்குல அப்படியே சும்மா போற போக்குல சொல்றது, இன்னைக்கு என்ன சும்மா இருக்க, சும்மா அவங்கள்ட்ட சொல்லாம பேச்சு வாக்குல இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்ல மாதிரி, என்ன சும்மா இருக்க, ஒரு வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி பேச்சு வாக்குல சொல்லிட்டு அப்படியே மாட்டு பக்கம் அப்படி போறது. சரிங்களா? அப்போ தகப்பன் செத்த நாள்ல இருந்து தோல்ல சுமந்து வளர்த்த கதையெல்லாம் சொல்லி சொல்லி தம்பியோட கண்ணத்துல அடித்தால்தான் மனசு ஆறும் போல் இருந்தது. ஏன்னா அண்ணனாக்கும் அப்படின்னு கேட்ட வார்த்தை அவனுக்கு தாங்க முடியலல்ல. எதா இருந்தாலும் அண்ணனாக்கும் அப்படின்னு கேட்ட வார்த்தை தாங்க முடியலல்ல. அப்படி அந்த வார்த்தை கேட்டிருக்க கூடாதுல்ல. அது வந்து இவருக்கு கஷ்டமா இருக்கு. அதுதான் அப்பதான் மாதிரி சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க பேச்சு வாக்குல, அடே நிலத்தை கிளறணும்டா, அப்பதான் வகிறு நிறையும். நிலத்தை கிளறணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு வந்து நிலத்துல ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். போய் நிலத்துல என்ன பண்ணணும், போயிட்டு உழுவணும், போயிட்டு ஏதாச்சும் கொத்தி போடணும், ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தாதான் வகிறு நிறையும். அப்பதான் வந்து நமக்கு 4 விளைச்சல் வரும், அதை எடுத்து விற்க முடியும், அதுல காசு கிடைக்கும், அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம சாப்பாடு சாப்பிட முடியும். அதுதான் சொல்றாரு. அடே நிலத்தை கலரணும்டா, அப்பதான் வகிறு நிறையும். அடே நிலத்தை கலரணும்டா, அப்பதான் வகிறு நிறையும். அப்படி வளர்த்த பைய நெஞ்சை கீறிட்டானே என்ற ஆத்திரத்துல அழுகை வந்து விட்டது. என்னதான் இருந்தாலும் ஒரு அண்ணன் தம்பி ஒரு வார்த்தை சொன்னோடனே தாங்க முடியல, ஆத்திரத்துல அழுகை வந்துருச்சு. ஏல, உனக்கு தகப்ப முகம் சரியா தெரியுமாடா? இன்னைக்கு பேச வந்துட்டாக்கும், நானா அண்ணன் இல்லை அப்படின்னு என்ன பண்றான், கோவத்துல படபடன்னு பேசுறான். என்னதான் இருந்தாலும் கோவத்துல என்ன பேசுறோம் நமக்கே தெரியாது சம்டைம்ஸ். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா முத்தையனும் சில வார்த்தை விட்டுறாரு. அடே நிலத்தை கலரணும்டா, அப்பதான் வகிறு நிறையும் அப்படின்னு பேச்சு வாக்குல சொல்லிட்டு மாட்டு பக்கம் போறவர் தான் பாத்தீங்க அப்படின்னா முத்தையன். சரிங்களா? அப்படி வளர்த்த பயல் நெஞ்சை கீறி விட்டானே. அப்படி இருந்தப்போ, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து வளர்ந்தப்போ இந்த மாதிரி மனசை கஷ்டப்படுத்தும் போது தாங்க முடியுமா? கஷ்டமா இருக்குமா இருக்காதா? அந்த மாதிரி ஆத்திரத்துல அழுக வந்துருச்சு. ஏல, உனக்கு தகப்ப முகம் சரியா தெரியுமாடா? இன்னைக்கு பேச வந்துட்டே ஆக்கும், நானும் அண்ணன் இல்லை அண்ணனாக்கும் அப்படின்னு கேட்டவனே இவனுக்கு பதில். அவன் படபடத்தான், கண்ணீரை அடக்க முடியாமல் நகர்ந்து விட்டான்.
அன்றைக்கிலிருந்து இதுவரை தம்பியுடன் முகங்கொடுத்து பேசியது கிடையாது. தம்பியும் ஒரு சோடி மாடு, காடு கரை, வீடு வாசல் என்று குறைவில்லாம தான் பிழைத்தான். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அண்ணனுக்கு தம்பிக்கும் ஓரளவுக்கு அவங்க அப்பா நிலம் சேர்த்து வச்சிருக்காரு, இடம் சேர்த்து வச்சிருக்காரு, எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிடாரு. இந்த மாதிரி பிரிச்சிடுறாங்க, பங்கு பாகம் பிரிச்சிடுறாங்க. இதெல்லாம் யாருடைய பிரச்சனைனால வருது? பொண்டாட்டி, அவங்களுடைய பொண்டாட்டியில இருக்கக்கூடிய சண்டை கிண்ட பிரச்சனை, அந்த மாதிரி கல்யாணம் ஆகிற வரையும் நல்லா தான் இருந்தாங்க. கல்யாணம் ஆணுச்சு, சம்பவம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க சம்பவம் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே. இப்ப இந்த இடத்துல வெள்ளச்சாமியும் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் குறவுலாம் கிடையாது. அன்றைக்கிலேருந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் தம்பியோட முகம் கொடுத்து பேசியதே கிடையாது. இன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தம்பி கிட்ட முகம் கொடுத்து பேசியதே கிடையாது. தம்பியும் ஒரு சோடி மாடு, காடு கரை, வீடு வாச அப்படின்னு குறைவில்லாம தான் பிழைச்சிக்கிட்டு இருக்கான். வெள்ளச்சாமிக்கும் கொஞ்சம் வாழ்வு நல்லா தான் இருக்குது. பாருங்க. திருகை மேல் உட்கார்ந்திருந்த முத்தையன் படக்கென்று வாசல் பக்கம் வந்து எட்டி பார்த்தான். தம்பியின் வீடு பூட்டப்பட்டிருந்தது. வெள்ளப்பைய எங்கேயோ போயிட்டான் போல இருக்குது. வீடு பூட்டி கிடக்குது. அவள் உஸ்ஸென்று இருந்தாள், அவனுடைய மனைவி. மேலூருக்கு தான் போயிருக்கோம். விதப்பு நேரம் இல்லையா? அவரை எப்படியாச்சும் சரி கட்டி விதைக்க வேணுமா? பின்ன அவர் வந்து நின்னுகிட்டா கேவலம்தான். முந்தா நாள் சொல்லி விட்டாராம், பணத்தை எல்லாம் கெட்ட சொல்லி, அப்படி இல்லைன்னா அவர் வீட்டு விதைப்பெட்டி பிஞ்சைக்கு வந்துரும்னு சொன்னாராம். ஆக்சுவலா இந்த இது அதான் அந்த போயிட்டு வித்துட்டு வந்திருக்காங்கல்ல, நம்பிக்கை கரையம் பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல வெள்ளச்சாமி, அதை பத்தி பேசுறேன். திருக்கை மேல உட்காந்து, திருக்கை அப்படின்னா அந்த சுத்துறது, அந்த திருக்கைன்னு சொல்லுவாங்க, தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்பெல்லாம் வந்து நம்ம அரைக்கிறோம்ல, அப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னா எடுத்து கொட்டி கொட்டி அது திருவணும், அப்படிதான் திருக்கைன்னு சொல்லுவாங்க. திருக்கை மேல உட்காந்துருந்த முத்தையன் படக்குன்னு வாச பக்கம் போய் எட்டி பாக்குறான். தம்பியோட வீடு பக்கத்துல தானே இருக்கு, வீடு பூட்டி கிடக்குது. வெள்ளப்பையா எங்கேயோ போயிட்டான். அண்ணன் தம்பி தானே அப்படிதான் பேசிப்பாங்க. வெள்ளப்பையா எங்கேயோ போயிட்டான் போல இருக்குது, வீடு பூட்டி கிடக்குதே. அவள் உஸ் அப்படின்றா அவ மனைவி. மேலூருக்கு தான் போயிருக்கோம். விதப்பு நேரம் இல்லையா? அவர் எப்படியாச்சும் சரி கட்டி விதைக்க வேணாமா? பின்ன அவர் வந்து நின்னுகிட்டா கேவலம்தான். முந்தா நாள் சொல்லி விட்டாராம், பணத்தை எல்லாம் கெட்ட சொல்லி, அப்படி இல்லைன்னா அவர் வீட்டு விதைப்பெட்டி பிஞ்சைக்கு வந்துரும்னு சொல்றாங்களாம் அப்படின்ற என்ன பண்றா இந்த இடத்துல சொல்றாங்க. சரி பாருங்க. அடுத்து, குத்து குத்தாக விதையை அள்ளி கரிசலுக்கா சாலுக்கு சால் எட்டு போட்டு விதை பெட்டியில் சலோரென வீசி விதைக்கும் தனக்கு பதிலாக இன்னொரு உருவத்தை நினைத்து பார்த்தாலே அவனுக்கு புளிப்பெடுத்தது. குத்து குத்தாக விதையை அள்ளி கரிசலுக்குள், கரிசல்னா அந்த இருக்கக்கூடிய அந்த கரிசல் காடு, அந்த கரிசல் பகுதி, அந்த கரிசல் வயல், சாலுக்கு சால் எட்டு போட்டு விதை பெட்டியில் சலோரென வீசி பதைக்கும் தனக்கு பதிலாக இன்னொரு உருவத்தை நினைத்து பார்த்தாலே அவனுக்கு புளிப்பெடுத்தது. கையில துடுப்பல், ஒரு நிமிஷம் இங்க கொஞ்சம் தெரிய மாட்டேதுரா, சரிங்களா? கையில துட்டு இல்லாம போய் என்ன செய்ய போறான்? அதுல வேற அவங்கிட்ட வசமா புடியும் கொடுத்தாச்சு. வெறும் வாயிட்டு சரி கட்ட முடியுமா? அவருக்கு என்ன, இது 10ஓட 1, நமக்கு சொல்லு கூறு கட்ட பையா, எப்படி செய்வானாக்கும். இப்ப என்ன செய்யறது? நம்பிக்கையிலையும் காத்துக்கிட்டு கிடையாது. பருத்தி விதை புண்ணாக்குன்னு வாங்கிட்டு போட்டு அப்படின்னு என்ன பண்றது? கோவத்துல பேசிட்டு இருக்காரு. லூசு பைய மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டானே போய். யாராச்சும் போய் இந்த மாதிரி நம்பிக்கை கரையம் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி யாராச்சும் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து கடுப்பு. தம்பி மேல ஒரு கோவத்துல பேசுவாங்கல்ல, இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதுங்க. என்னதான் இருந்தாலும் தம்பி பாசம்ல, அதை எப்படி விட முடியும்? ஒரே நிமிஷம், கரெக்டா ரெக்கார்ட் ஆகுதான்னு பாத்துக்கிறேன். ஓகே. என்னதான் இருந்தாலும் தம்பி பாசம்ல, அப்படி விட்டுற முடியாதுல்ல. அந்த மாதிரி வந்து பேசுறாரு. தனது கவலையை பகிர்ந்து கொள்ள ஆள் தேடும் பாவனையில் மூக்காம்மாளை பார்த்தான். அவள் ஈரக்கையை சீலையில் துடைத்துவிட்டு காதில் கிடந்த நகைகளை கலற்றி கொண்டிருந்தாள். பாருங்களேன், இது நினைச்சே பார்க்க முடியல இந்த லைனை. நான் சொன்னதுதான். குத்து குத்தாக விதையை அள்ளி கரிசலுக்குள் சாலுக்கு சால் எட்டு போட்டு விதை பெட்டியில் சலோரென வீசி விதைக்கும் தனக்கு பதிலாக இன்னொரு உருவத்தை நினைத்து பார்த்தாலே அவனுக்கு புளிப்பெடுத்தது. என்னதான் இருந்தாலும் தம்பி இது வரையும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து இந்த மாதிரி வயல்ல வந்து வேலை பார்த்து கரெக்டா வந்து தன்னுடைய குடும்பத்தை கௌரவமா நடத்திக்கிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு இருக்கு, அவங்க அப்பா சேர்த்து வச்சிருந்த வீட்டை பிரிச்சு தனியா ஒரு வீடு இருக்குது, தனியா நிலம் இருக்குது, இந்த மாதிரி தனியா நல்லபடியா அந்த ஒரு கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருந்தான் வெள்ளையன். திடீர்னு போய் என்ன பண்றான் அப்படின்னா கடனை வாங்கி நம்பிக்கை கரையம் பண்ணி வச்சுட்டு வந்தது ஒரே அண்ணனுக்கு பிடிக்கல.
இந்த மாதிரி எவனாச்சும் பண்ணுவானா, எந்த பயலாச்சும் பண்ணுவானா அப்படின்னு என்ன பண்றாரு, கோவத்துல கத்துறாரு. பார்த்தாலே அவனுக்கு புளிப்பு எடுத்தது. கையில துட்டும் இல்லாம, துட்டுனா காசு சரிங்களா, அது தெரியும் நினைக்கிறேன். காசு, பணம், துட்டு, மணி. கையில துட்டு இல்லாம போய் என்ன செய்ய போறான்? அதுல வேற அவர்கிட்ட வசமா புடியும் கொடுத்தாச்சு. வெறும் வாயை விட்டு சரி கட்ட முடியுமா? சும்மா வாயை வச்சதாச்சும் சரி கட்ட முடியுமா? காசு வேணும்ல. அவருக்கு என்ன இது 10ஓட 1. அவருக்கு என்ன, இந்த மாதிரி 10 பேர்கிட்ட நிலத்தை பிடிங்கி, பங்காரு சாமி 10 பேர்கிட்ட நிலத்தை பிடிங்கி இன்னும் என்ன பண்ணிப்பாரு, அவரு பார்த்துப்பாரு. 10ஓட 1 நமக்கு சொல்லு, கூறு கட்ட பைய இப்படி செய்வானாக்கும். எப்படி அந்த ஊர்ல பாஷையெல்லாம் எப்படி பேசுறாங்க பாருங்க. இப்ப என்ன செய்யறது, நம்ம கையிலயும் காத்துக்கிட்டு கிடையாது. பருத்தி விதை புண்ணாக்குன்னு வாங்கி போட்டு தனது கவலையை பகிர்ந்து கொள்ள ஆழ்த்தி அடும் பாவனையில் மூக்காமாலை பார்த்தான். ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்கிறத மூக்காமால்கிட்ட சொல்றான். அவன் ஈரக்கையை சீலையில் துடைத்து விட்டு, அவன் என்ன பண்றான்னா தன்னுடைய ஈரக்கை, எப்பயுமே வந்து ஏதாச்சும் ஒரு வயல்ல வேலை பார்த்துட்டு அந்த மாதிரி ஈரக்கையை எடுத்து என்ன பண்றான்னா தன்னுடைய சேலையில துடைக்கிறா. நம்ம நார்மலா வந்து கட்சி வச்சு தொடப்போம்ல, அந்த மாதிரி தன்னுடைய சேலையில தொடச்சிட்டு காதுல கிடந்த நகைகளை கிளட்டுறா. காதுல போட்டிருக்காங்கல்ல அந்த நகைகளை என்ன பண்றா அப்படின்னா கிளட்டிக்கிட்டு இருக்கா. இந்தாங்க, இதை கொண்டு போய் வச்சு வாங்கி அவருக்கு பணத்தை அடைச்சிட்டு மறுசோலி பாருங்க. அது என்னமோ சின்ன புள்ள தெல்லு தெரியாத மாதிரி இப்படி காரியம் பண்ணிருச்சு, நம்ம அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? இதுதாங்க உண்மையில ஒரு ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர். நினைச்சு பாருங்களேன், மூக்காமாளுக்கு தேவையே கிடையாது. என் தம்பி, உங்க தம்பி எப்படியோ போட்டும், அண்ணனாச்சு தம்பியாச்சு அப்படின்னு போயிருக்கலாம். அண்ணனாச்சு தம்பியாச்சு ஏதாச்சும் பண்ணிட்டு போங்க அப்படின்னு போயிருக்கலாம். ஆனா மூக்காமாளுக்கு பாருங்க, அந்த ஒரு நல்ல குணத்தை கொண்ட பெண் தான் யார் அப்படின்னா மூக்காமா. என்ன பண்றா, தன்னுடைய கம்மலை கிளட்டி கொடுக்குறா. கம்மலை கிளட்டி கொடுத்து, இந்தாங்க இதை கொண்டு போய் வச்சு வாங்கி அவருக்கு பணத்தை அடைச்சிக்கிட்டு மறுசோலி பாருங்க. அது என்னமோ சின்ன புள்ள தெல்லு தெரியாத மாதிரி இப்படி காரியம் பண்ணிருச்சு, நம்ம அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அவன் தலை குனிந்தான். வெள்ளசாமி வீடு வந்து சேர மதியமாகிவிட்டது. வந்ததும் ஒரு செம்பு தண்ணீர் குடித்து விட்டு நடு வீட்டில் துண்டு விரித்து மல்லாக்கப்படுத்து கூரை முகட்டை பார்த்து கிடந்தான். வாசலில் உட்கார்ந்தது அவன் பொண்டாட்டி குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள். முத்தையனுக்கு தம்பி வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க மனசில்ல, இருந்தாலும் ஒரு வைராக்கியத்துல புறப்பட்டான். வெள்ளை இருக்கானா அப்படின்னு உள்ள அப்படி கேட்டுட்டே உள்ள போறது. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குதா, அவங்க பொண்டாட்டி என்ன பண்றா, இந்த மாதிரி முத்தையனுடைய பொண்டாட்டி மூக்கம்மா என்ன பண்றா, தன்னுடைய காதுல இருக்கக்கூடிய தன்னுடைய கம்மலை கிளட்டி கொடுக்குறா. போயிட்டு நம்பிக்கை கரையை வச்சிருக்கக்கூடிய நிலத்தை திருப்பிட்டு வாங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம தம்பி நம்ம அதனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரியா, அவன் தலை குனிந்தான். நம்ம மனைவி எந்த அளவுக்கு இருக்காளா. வெள்ளச்சாமி வீடு வந்து சேர மதியமாகி விட்டது. வெள்ளச்சாமி வீடு வந்து சேர்றதுக்கு பாத்தீங்கன்னா மதியமாயிடுச்சு. வந்ததும் ஒரு செம்பு தண்ணீர் குடித்து விட்டு நடு வீட்டில் துண்டு விரித்து மல்லாக்கப்படுத்து கொண்டு கூரை முகட்டை பார்த்தபடி கிடந்தான். பாத்தீங்க அப்படின்னா வெள்ளசாமி வீட்டுக்கு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா மதியம் ஆயிடுச்சு. மதியம் ஆயினது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொம்பு தண்ணி, நல்லா வந்து தாகத்துல வந்துருமாம் இருக்கு, ஒரு சொம்பு தண்ணி எடுத்து குடிக்கிறான். சொம்பு தெரியும்ல, சொம்பு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு ஒரு ஒரு பேர் என்ன, நடு வீட்டு ஒரு துண்டு நம்ம டவல் இருக்கும்ல, அந்த டவலை உரிச்சு போட்டு என்ன பண்றான், அப்படி மல்லாக்க அப்படி தொங்கிட்டு இருக்கான். சரியா, சும்மா விட்டத்தை பார்த்துட்டு இருக்கான், கூரை முகட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான். வாசல்ல உட்கார்ந்து அவருடைய பொண்டாட்டி குழந்தைக்கு பாத்தீங்க அப்படின்னா பால் கொடுத்துக்கிட்டு இருக்கா. முத்தையனுக்கு தம்பி வீட்டுக்குள் கால் எடுத்து வைக்க மனசு கிடையாது, இருந்தாலும் ஒரு வைராயத்துல புறப்படுறான். வெள்ளை இருக்கானா அப்படின்னு கேட்டுக்கிட்டே யாரிடமோ பேசுவது போல் கேட்டுக்கொண்டு வாசலுக்குள் நுழைந்தான். வெள்ளச்சாமியின் பொண்டாட்டி எழுந்து போய் எதிர் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டாள். என்னதான் இருந்தாலும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரச்சனை. தம்பி பொண்டாட்டி வந்து அண்ணனை வந்து மதிக்கல, அதெல்லாம் நடக்குதுங்க. அப்ப யாரிடமோ பேசுவது போல கேட்டுக்கிட்டு வாயிலுக்குள்ள நுழைகிறான். வெள்ளை இருக்கானா அப்படின்னு யாருக்கிட்டே கேட்கிற மாதிரி என்ன பண்றான், முத்தையன் வீட்டுக்குள்ள போறாரு. சரிங்களா, முத்தையன் எப்படி வீட்டுக்குள்ள போறாரு, வெள்ளை இருக்கானா அப்படின்னு யார்கிட்டயே கேட்கிற மாதிரி உள்ள போறாரு. தன்னுடைய வாசல்ல தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கா இவருடைய மனைவி, வெள்ளச்சாமியுடைய மனைவி. என்ன பண்றா, அவ வந்து கிளம்பி எதிர் வீட்டு திண்ணைக்கு போயிட்டா. வெள்ளச்சாமியின் பொண்டாட்டி எழுந்து போய் எதிர் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டாள். வாசலை தாண்டி போய் உள்ளே உட்கார்ந்தான் முத்தையன். வெள்ளச்சாமி துண்டை சுருட்டி எழுந்து மூளையில் சாய்ந்தான். அண்ணனுடைய முகத்தில் முழிக்கவில்லை. இருந்தாலும் அண்ணனுக்கு தம்பிக்கு சண்டை, நிறைய சண்டை வேற வந்து போயிட்டு இருக்குது. அதனால வந்து முத்தையனுடைய மூஞ்சில முழிக்கவே இல்லை.
முழிக்கவே இல்லை, அப்படியே சைலண்டா பாத்துக்கிட்டு இருக்கான். வாசலை தாண்டி போய் உள்ள போய் உட்காந்துருக்கான். முத்தையன் வெள்ளச்சாமி துண்டை சுருட்டி எடுத்து மூளையில சாச்சிட்டான். அண்ணனுடைய முகத்திலையும் முழிக்கவே இல்லை. இது இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? ஓகே. நடுச்சுவர் நடுச்சுவர் மேல் பின்னி இருந்த பக்கத்து கால் பூச்சி வலையை பார்த்தபடி முத்தையன் கேட்டான். என்னடா, வெள்ளையங்காட்டுல இருந்து ஆளும் தட்டுப்படல, ஒரு முழுக்க விதப்பு மும்மரத்துல அலையுது, நீ பாட்டுக்கு மாட்டை கெட்டி போட்டுட்டு உட்கார்ந்துருக்க, எப்படி? எங்க போயிருந்த இன்ன வரைக்கு? விசயத தம்பியின் வாயிலிருந்தே வரவழைக்கணும்னு அவனுக்கு எல்லாம் வெள்ளச்சாமி செருகி கொண்டான். சரிங்களா? செருமி கொண்டான். ஆக்சுவலா இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு தெரியும்? முத்தையனுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். வெள்ளச்சாமி இப்படி ஓரமா உட்காந்துருக்கான். வெள்ளச்சாமியுடைய வாயிலேருந்து எல்லாத்தையும் வர வைக்கணும்னு தான் முத்தையனுக்கு ஆசை. சொல்றாடே அப்படின்ற மாதிரி. நடுச்சுவர் மேல் பின்னியிருந்த 10 கால் பூச்சி வலையை பார்த்தபடி முத்தையன் கேட்டான். நடுசுவர் மேல பின்னிருந்த 10 கால் பூச்சி, அந்த இருக்கக்கூடிய 8 கால் பூச்சி மாதிரி 10 கால் பூச்சி வலையை பார்த்தபடி முத்தையன் கேட்கறான். சும்மாடி கேட்கறான், என்னடா வெள்ளங்காட்டுல இருந்து ஆளு தட்டுப்படல, அந்த ஒரு பகுதி அதுல இருந்து தட்டுப்படல, ஊரு முழுக்க விதப்பு மும்மரத்துல அலையுது, ஊது முறுப்ப பார்த்தனா யாரும் விதைச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு மாட்டை கட்டி போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா எப்படி? நீ பாட்டுக்கு மாட்டை கட்டி போட்டு சும்மா இருக்கிய எப்படி? எங்க போயிருந்த என்ன வரைக்கும் அப்படிங்கிற. விஷயத்தை தம்பியின் வாயிலிருந்தே வர விளைக்கணும் என்று அவனுக்கு எண்ணம். எப்படியாச்சும் தம்பி வாயிலிருந்து வர வைப்போம். வெள்ளசாமி செருமி கொண்டான். அப்படின்ற மாதிரி வெள்ளச்சாமி என்ன பண்றான்? செருமி கொண்டான். மேலூர் பங்காரு சாமி கிட்ட போயிருந்தேன். அவர்கிட்ட என்ன சொல்லி ஒரு 200 தரணும் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. 6 மாசத்துக்கு முன்னால மேல காட்டுல கரையம் வச்சு எழுதி வச்சேன். இப்ப அது மேல திரும்புவாரு போல இருக்கு. வெள்ளசாமியின் முகத்தில் வருத்தம் கலந்த வெட்கம் நிழலாடியது. தெரியாம இப்படி பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு வெள்ளச்சாமியுடைய முகத்துல தோணுது. அப்படி ஏண்டா வந்துருச்சு பாடுபடுற நிலத்துல எழுதி கொடுக்கணும்னு? நான் ஒருத்தன் கிடக்கன்ல அடுத்த வாசல்ல, சொல்றதுக்கு என்ன? சரி என்ன விடு. ஓ மதனி கிட்டையாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. இன்னைக்கு கூட அவ சொல்லிதான் தெரியும். வீட்டுல பொண்டாட்டிக்காரி ஒருத்தி தான் பொழப்புன்னு நினைக்காத. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சுத்துலையும் 4 இருக்கான், அத உணர்ந்துக்கோ முதல்ல அப்படின்ற மாதிரி கோவமா பேசுறாரு. ஆக்சுவலா அப்படி என்னடா வந்துருச்சு பாடுபடுற நிலத்தை எழுதி கொடுக்கணும்னு? உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம், இல்ல உன் மதனிகிட்ட கேட்டிருக்கலாம். மதனினா என்னுடைய பொண்டாட்டி, அதாவது முத்தையனுடைய பொண்டாட்டி. சரியா? அந்த மீனிங்ல சொல்றேன். சரியா? அப்படின்னா பாடுபடுற நிலத்தை எழுதி கொடுக்கணும்னு என்ன அப்படின்னா அவசியம்? நான் ஒருத்தன் கிடக்கன்ல அடுத்த வாசல்ல, பக்கத்து வீட்டுல இருக்கல அடுத்த வாசல்ல, சொல்றதுக்கு என்ன? சரி என்ன விடு. வா மதனி கிட்டியாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. இன்னைக்கு கூட அவ சொல்லிதான் தெரியும். இன்னைக்கு கூட அவ சொல்லிதான் எனக்கே தெரியும். வீட்டுல பொண்டாட்டிக்கு ஒருத்தி தான் பொழப்புன்னு நினைக்காத. பொண்டாட்டி மட்டும்தான் எல்லாம் நினைக்காத. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சுத்துலையும் 4 இருக்கான். இந்த மாதிரி சுத்துலையும் 4 இருக்கணும். அத உணர்ந்துக்கோ முதல்ல. முத்தையனுக்கு குரல் தழுத்தழுத்தது. அவன் மனசில் இப்போது கோபமில்லை. தம்பியை கனிவுடன் பார்த்தான். அவனுடைய மனசுல கோபம் கிடையாது. ஆனா தம்பி என்ன பண்றான்? கனிவோடு பாக்குறான். பாவமா இருக்குது அவனுக்கு, என்னடா அது தம்பி இந்த மாதிரி ஆயிட்டானே அப்படின்ட்டு. வெள்ளச்சாமியின் பெண்டாட்டிக்கு இது கேட்டிருக்கணும். அவள் குழந்தையின் சிரிப்பில் கரைந்திருந்தாள். வெள்ளசாமிக்கு வாய் எழும்பவில்லை. முத்தையன் கேட்டான். வெள்ளச்சாமிக்கு வாய் எலும்புல. முத்தையன் கேட்கிறான், சரி அது போகட்டும், நிலத்தை அறுதியா எழுதி கொடுத்துட்டாயா இல்ல நம்பிக்கையாவா? பத்திரம் முடிச்சாரா? நம்பிக்கையை தான். வட்டி கீடா எழுதி வாங்கினாரு. வட்டிய கெட்டியாச்சு. முழு பணமும் இப்பவே வேணுமா? மேலூர்ல வச்சு எழுதுனாங்க. தலைய ஒட்டி கையெழுத்து போட்டேன். கொரமுசுன்னு எழுதினாரு. கொரா முனுசுதான் எழுதினாரு. அப்ப என்ன பண்றான் அப்படின்னா, வெள்ளையனால சொல்ல முடியல. என்னடா இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வெள்ளையனால பாத்தீங்க அப்படின்னா எதையுமே சொல்ல முடியல. என்னடா இது தெரியாத்தனமா ஒரு தப்பு பண்ணிட்டோமோ, தெரியாத்தனமா இந்த மாதிரி பண்ணிட்டோம். அண்ணன் வேற கேட்கறான். என்னதான் இருந்தாலும் அண்ணன் கேட்பான்ல ஒரு வார்த்தை. தம்பி என்னதான் பேசல அப்படின்னாலும் தம்பிக்கு ஒரு பிரச்சனைனா அண்ணன் போய் நிற்கும். சரியா? அந்த மாதிரி இந்த இடத்துல முத்தையன் வெள்ளச்சாமியாக கேட்கிறாரு. நம்பிக்கை தான். வட்டி கீடா எழுதி வச்சுன்னு வாங்கினாரு. வட்டி கட்டியாச்சு. முழு பணமும் இப்பவே வேணுமா? மேலூர்ல வச்சு எழுதுனாக. தலைய ஒட்டி கையெழுத்து போட்டேன். கொரா முனுசுதான் எழுதினாரு.
அம்புட்டு தானா? நான் என்னவோ ஏதோன்னு பயந்துருக்கேன். அவரு இனி என்ன செய்வாருன்னு பாப்போம். நேரங்காலத்தோட மாட்டை பங்கிட்டு போய் செவாட்ட செவக்காட்ட ஒரு உழவு எழுப்பி போடு. மேல காட்டுக்கு விதை வித்து இருக்காம்ல, நாளைக்கு 2 தரவும் விதைச்சிடலாம். நான் மேலூர் வரைக்கும் போய் திரும்புறேன். முத்தையன் புறப்பட்டான். அவன் காதில் வெள்ளச்சாமியின் தோரணையான குரல் கேட்டது. ஆக்சுவலா முத்தையன் என்ன பண்றான், சும்மா அந்த மாதிரி சொல்லிட்டு போறான். ஆக்சுவலா போறது பாத்தீங்க அப்படின்னா பங்காரு சாமியை பார்த்து, பங்காரு சாமிகிட்ட வந்து எப்படியாச்சும் நம்மளுடைய தம்பி வந்து இந்த மாதிரி நிலம் வாங்கிட்டானே, அதை நான் வந்து கொடுத்துட்டு காசை கொடுக்குறேன், நிலத்தை கொடு அப்படின்னு வந்து போய் கேட்கறதுக்காக தான் என்ன பண்றாரு, சைலண்டா கிளம்புறாரு. யாரு கிளம்புறது? முத்தையன். என்னதான் இருந்தாலும் அண்ணன்ல, அண்ணனாக்கும் அப்படின்னு கேட்டான். அண்ணனாம்ல, அண்ணனாக்கும் அப்படின்னு கேட்டான். இருந்தாலும் தம்பி மீது பாசம் குறையல. அதான் அந்த அண்ணன் தம்பி பாசம் அப்படின்றது. அண்ணன் தம்பி பாசம் ஒன்று, அந்த மாதிரி அண்ணன் தம்பி மேல பாசம் அப்படி இருக்கும். தம்பி மேல பாசம் என்னதான் சண்டை போட்டுட்டு இருந்தாலும், இப்போ உங்களுக்குள்ளேயே நடக்கும், என்னதான் சண்டை இருந்தாலும் அக்கா தங்கச்சி மேல ஒரு பாசம் இருக்கும், அக்கா தம்பி மேல ஒரு பாசம் இருக்கும், தம்பி அக்கா மேல ஒரு பாசம் இருக்கும், அண்ணன் தம்பி மேல ஒரு பாசம் இருக்கும், தம்பி அண்ணன் மேல ஒரு பாசம் இருக்கும். இதெல்லாம் வந்து வரக்கூடியது. அம்பிட்டு தானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துருக்கேன். அவர் இனி என்ன செய்வாருன்னு பார்ப்போம். நேரங்காலத்தோட மாட்டை பங்கிட்டு போய் செவக்காட்ட ஒரு உழவு எழுப்பி போடு. மேலக்காட்டுக்கு விதவித்து இருக்குல்ல, நாளைக்கு 2 தாரமும் விதைச்சிடலாம். நான் மேலூர் வரைக்கும் போய் திரும்புறேன். முத்தையன் புறப்பட்டான். அவன் காதில் வெள்ளசாமியின் தோரணையான குரல் கேட்டது. முத்தையன் என்ன பண்றான் அப்படின்னா புறப்படுறான். முத்தையன் கிளம்பிட்டான். யாரு கிளம்புறது? முத்தையன் கிளம்பிடுறான். அவனுடைய காதுல பாத்தீங்க அப்படின்னா வெள்ளச்சாமியுடைய தோரணையான குரல் கேக்குது. வெள்ளச்சாமியுடைய தோரணையான குரல் கேக்குது. இந்தா வெறுசனா கஞ்சி ஊத்து, 2 மலக்கு உழவு அடிச்சுட்டு தான் திரும்பணும் அப்படின்னு என்ன பண்றாங்க இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இது வரையும் ஆக்சுவலா பார்ட் 1 வரையும் வச்சுப்போமா? பார்ட் 2 வந்து இன்னொரு வீடியோல பார்க்கலாமா? ஓகே, ஆக்சுவலா இந்த ஸ்டார் போட்ட வரையும் சரியா? ரொம்ப அழகான ஒரு கதைடா. ஒரே நிமிஷம். ஓகே, ரொம்ப ஒரு அழகான கதை இது. நான் இது பார்ட் 1 பார்ட் 2 தான் போடலான் இருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுக்கடுத்து அவங்க எப்படி போய் பங்காரு சாமியை பார்த்தாங்க, பங்காரு சாமியை பார்த்து எந்த மாதிரி வந்து அவர் பேசினாரு, பங்காரு சாமி எந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்தாரு, எப்படி அதை டேக்கிள் பண்ணாங்க, எந்த மாதிரி சரி செஞ்சு அவங்கள்ட்ட அந்த மாதிரி போயிட்டு மறுபடியும் அந்த இடத்த வாங்கி அந்த இடத்துல உழவு செய்ய ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த கதையில நம்ம இதுவரையும் பார்த்தப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். என்ன புரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணன் தம்பி பாசம். என்னதான் வந்து தம்பி அண்ணன் மேல கோவப்பட்டு இருந்தாலும் தன்னுடைய மனைவியுடைய பேச்சை கேட்டுட்டு அண்ணனாக்கும் அண்ணனாம்ல அப்படி அப்படின்னு என்னதான் பேசினாலும், சொத்து பாகத்தை பிரிங்க அது எதுன்னு பேசினாலும், அண்ணனுக்கும் அண்ணனுடைய மனைவிக்கும் என்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா தம்பி விட்டு போல. ஏன்னா மூக்கம்மா பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்து வளர்த்தவ. யார வளர்த்தது? வெள்ளச்சாமிய. சின்ன வயசா இருக்கும் போதே கல்யாணம் கட்டி வந்துட்டா மூக்கம்மா. அப்பையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய கணவனுடைய தம்பி கொழுந்தனாரு யாரு? வெள்ளச்சாமிய வளர்த்தவே யாரு இது? அது மூக்கம்மா தான். அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா அவளால வந்து விட்டு கொடுக்க முடியல. அதனாலதான் உடனே என்ன பண்றா, தன்னுடைய கம்மலை கிளற்றா. உண்மையிலே வந்து இந்த ஒரு கதையில பாத்தீங்க அப்படின்னா பூ மாணிக்க வாசகம் அவர் பாத்தீங்கன்னா வேற லெவலா ஒரு கதை எழுதியிருக்காரு. எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகும். அண்ணன் தம்பி, அண்ணன் அக்கா, அண்ணன் தங்கச்சி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கதை அப்படின்றது கனெக்ட் ஆகும். அழகா எழுதியிருக்காரு இந்த ஒரு கதையை. இந்த மாதிரி கொண்டு வந்து அழகா சுவாரஸ்யமும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல அழகா சொல்லியிருக்காரு. உண்மையா இல்லையா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியா இருக்கா அந்த கதை? ஓகே, இதோடைய பார்ட் 1 வீடியோ மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். பார்ட் 2 என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம தனியா பார்க்கலாம். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம், அண்ணன் தம்பி பாசம். கரெக்டா இல்லையா? அண்ணன் தம்பி பாசம் ஒன்று, அந்த மாதிரி அண்ணன் தம்பி மேல எவ்வளவு பாசமா இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். என்னதான் வெள்ளச்சாமி அண்ணன் மீது கோபம் கொண்டாலும், தன்னுடைய பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு சுத்திக்கிட்டு இருந்தாலும், கடைசியில பாத்தீங்கன்னா யாரு வந்து உதவுறது? எடுத்த வாசல்ல நான் தான் கிடக்கேன் அப்படின்ற மாதிரி யாரு வந்து நிக்கிறது? அடுத்த வாசல்ல யாரு இருக்கிறது? அண்ணன் தான் இருக்காரு. அவர் தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்குறாரு. சரிங்களா? அதை பத்தி தான் அந்த இடத்துல சொல்றாங்க. ஓகே, ஒரே நிமிஷம்.
ஆக்சுவலா இது உங்களுக்கு கிடையாது. எண்டிங் போயிருவோமா? ஓகே. நம்மளுடைய ஜேஇ அண்ட் நீட்டுக்கான கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வேதாந்தால போயிட்டுருக்கு. லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. சரிங்களா? யாருக்கெல்லாம் வந்து, "சார் எனக்கு ஜேஇ எக்ஸாம் வந்து எழுதணும். நான் நீட் எக்ஸாம் எழுதணும். சார் எனக்கு வந்து ஐவிசெட் எக்ஸாம் எழுதணும். சார் நான் வந்து விசிட் பண்ணணும். நான் வந்து நேர்ல போயிட்டு சென்டர் விசிட் பண்ணணும்." அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அது எல்லாத்துடைய லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டீம் உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கான்டாக்ட் பண்ணிட்டு, நீங்க உங்களுடைய அம்மாவோடையோ, இல்ல அப்பாவோடையோ நேர்ல ஒரு வாட்டி உங்களால விசிட் பண்ண முடியும் நம்மளுடைய சென்டர்ஸ. நேர்ல விசிட் பண்ணிட்டு கூட என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து இந்த வீடியோ எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்க போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. பார்ட் 2 வீடியோ கண்டிப்பா வந்து ஈகரா இருப்பீங்க அப்படின்றத நம்புறேன். அடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாரி இருக்கும். ஆக்சுவலா நான் வந்து பார்ட் 2 வீடியோல ஆக்சுவலா அந்த கதை நீங்க படிக்காம இருந்தீங்க அப்படின்னா, இந்த கதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நான் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தேன். ஆக்சுவலா முன்னாடி கொஞ்சம் தான் சொன்னேன். அதோடைய அவுட்லைன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நம்ம அதில உள்ளேயே படிக்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. நானும் அந்த மாரி என்ன பண்ணுவேன்னா, பேசி காமிக்கிறேன். அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது. சரிங்களா? ரொம்ப ஒரு அழகான கதை. அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்க போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதே மாரி அடுத்த ஒரு வகுப்புல சந்திக்கலாம். பாய், 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 பாய். என்னடா இது?